கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசித்து பார்த்தேனால் அங்கே வேத வசனம் சொல்கிறது, தன் யோசேப்பை தன் சகோதரர் இம்சவேல் இடத்துல வித்து போட்டு விட்டார்கள். 20 காசுக்கு வெள்ளிக்கு விட்டு போட்டு விட்டார்கள். அவனை அங்கே எகிப்தில் கொண்டு போய் அவனை வித்துருந்தாங்க. அந்த வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, வித்துட்டாங்க. அங்கே வேதவசனம் சொல்கிறது, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் போத்திபார் வீட்டில் அவன் வேலை செய்கிறான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவன் கண்டு வீட்டு எல்லாத்துக்கும் அவனை என்ன பண்ணுகிறார், தலைவனாக்கிறான். முதல்ல யோசேப்பு அவன் வீட்டுக்கு என்ன பண்ணுகிறான், அடிமையாக கொண்டு பண்ணப்பட்டவன் தான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தா அந்த இடத்துல நீ வேலை செய்கிற இடங்கள ஆண்டவர் உனக்கு ப்ரமோஷனை கட்டளையிடுவா. எந்த வீட்டில் நீ வேலை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு அநேக பெண்கள் அநேக ஆண்கள் தூர தேசத்துக்கு அடிமையாக வேலை பார்க்குறார். அரபி தேசத்தில், ஐரோப்பிய கண்ட்ரி எல்லாத்துலேயும் போய் என்ன பண்ண வேலை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவா. இவன் அடிமையாக 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் தான், தன் சகோதரால் விற்கப்பட்டவன் தான் யோசிப்பு. ஆனா கர்த்தர் அவனோடு இருக்கிறான். நீ எந்த நிலைமையிலும் கர்த்தர் உன் கூட இருப்பாருன்னா உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த நாட்டுல இருக்கலாம், எந்த கிராமத்துல இருக்கலாம், என்ன வேலை செய்யலாம், அதெல்லாம் உள்ள கர்த்தர் உன் கூட இருந்தான். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதாக அவன் கண்டு அவனை காரியதரிசியாக அந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் பொறுப்பா அவன்கிட்ட படைக்கிறான். பாருங்க, நீ வேலை செய்யற கம்பெனியாக இருக்கலாம், ஆபீஸாக இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், நீ காலேஜா இருக்கலாம், நீ கர்த்தர் உன் கூட இருந்தா அதுல உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை முதன்மையாக எல்லாத்துக்கும் மேலாக உன்னை அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுகிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை அப்படித்தான் மாற்றினார். காரணம் என்ன? ஐயோ, யோசேப்பு முறுமுறுக்கலே, ஐயோ என் சகோதரை விட்டு போட்டு விட்டார்களே, கர்த்தர் யான் கூட இல்லை. 17 வயசுலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானவர். அவர் 17 வயசுல அந்த ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற யோசேப்பு, ஐயோ என்னை விட்டு போட்டு விட்டார்களே, ஆனா இனிமே கர்த்தரை ஆராதிக்க வேண்டேன், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டேன்னு சொல்லி அவன் முறுமுறுக்கவில்லை. தேவப்பிள்ளையே, வேத வசனம் சொல்கிறது, யோசேப்போட கர்த்தர் இருந்தா, எந்த வேலை பார்த்தாலும் கர்த்தர் உன் கூட இருந்தா அந்த இடத்துல உன்னை உயர்த்துவா. இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனாலதான் அவன் அந்த வீட்டு வேலை பார்க்கிறான். உடனே அவனை அந்த வீட்டுக்குள்ள அதிகாரியாக, அந்த வீட்டுல அவன் எல்லாத்துக்கும் மேலாளராக நியமிச்சிருக்க மாட்டாரு. கர்த்தர் கூட அவன் செய்யற வேலையை பார்ப்பாரு. அவன் கூட தேவன் இருக்கிறத கண்டு அவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்க. வேத வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை நிமித்தம் போத்திபார் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுது. நீ செய்யற ஒரு வீட்டு வேலை பார்த்தாலும் ஒன் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த கம்பெனியில வேலை பார்த்தாலும் ஒன் நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பேங்காக இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், அந்த இடத்துல நீ போற இடங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். காரணம், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்க கூட இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தாதான் நீங்க போற இடங்களும் ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. அங்க போற இடங்களும் நீங்க என்ன செய்யறீங்களோ ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதிப்பார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். தன் சகோதரர்கள் விட்டு போட்டு விட்டாங்க, உன் குடும்பம் உன்னை விட்டு போட்டு விட்டது, கணவன் கைவிட்டு விட்டா, மனைவி கைவிட்டு விட்டா, கலங்காதா, கர்த்தர் உன் கூட இருந்தா மறுபடியும் உன்னை வாழ்த்துவார். தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்க சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை வாழ்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்கணும். அவன் முறுமுறுக்க கூடாது. எனக்கே பேர்பட்ட வாழ்க்கை, எனக்கே பேர்பட்ட போராட்டம், நானே அடிமையாக விற்கப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற முறுமுறுக்கல அவன் என்ன பண்ணுகிறான், அவன் மனரமியத்தோடு இருந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தான். அவனை தூக்கி செயல போடுறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே அவனோடு இருந்தா. எதை குறித்து கவலைப்படாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த போராட்டத்தில பிரச்சனை உன் கூட இருக்கிறார். நிச்சயமா விடுவிப்பார். அவரை மட்டும் விட்டு விடாத. சகலத்தை படைத்தவர் தேவன், அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமல்ல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் நேற்றென்று மாறாத தேவன். யோசேப்போடு இருந்தார் என்றால் உன் கூட நீ கர்த்தரை அறிஞ்சிருக்கலவா, இயேசுவை அறிந்திருக்கிறல்லவா, அப்ப உன் கூட இருக்கிறா. எந்த சூழ்நிலை உன் கூட இருக்கிறா. பதறாத, தெரியாத, கலங்காத. என்னை விட்டு போட்டு விட்டாங்களே, என்னை ஊரை விட்டு விரட்டிட்டாங்களே, அந்நியங்கையில ஒப்பு கொடுத்துட்டாங்களே, நீ கலங்காத.
நீ இருக்கிற இடங்களை கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை உயர்த்த போறா. இன்னைக்கு நீ எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேசத்துல இருக்கிறாயோ ஆண்டவர் உன்னை உயர்த்த போறா. கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா. யோசிப்போடு இருந்தவர் 20 வெள்ளி காசுக்கு இம்சல் இடத்துல விட்டுப்பட்டவர். அவன் எகிப்துல போய் போத்திபார் வீட்டுக்குள்ளே அவன் அப்பா தாப்பனே வேலைக்காரனாக வேலை பார்த்து வந்தான். அவனோடு நீதி கூட இருந்தேன். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க செய்தேன். அந்த வீட்டுக்கே அவனை அப்பா அதிகாரியாக மாற்றின தேவனே சோதரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்கட்ட. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. உன்னை உயர்த்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ வேலை செய்யற இடங்கள் இல்லை, கம்பெனியில, பேங்க்ல, வீட்டுல, எந்த இடத்துல நீ இருந்தால் ஊழியத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்த போறா. தேவப்பிள்ளை கர்த்தர் உன்னோடு கூட முறுமுறுப்பில்லாதபடி நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய். முறுமுறுப்பு எந்த வேலையா இருந்தால் முறுமுறுப்பு இல்லாம செய். கர்த்தர் வாங்க கூட இருப்பா. ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தபடி அவருடைய பலத்தை கையில அடங்கிரு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறா. நிச்சயமாக உன்னோடு கூட இருக்கா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய போறா. கமைக்காவும் ஒரு காதாக்காரா அல்ல காத்தோ மசாலைக்கு காதாரபா. சோமநாதன் என் வாழ்க்கையை மாறுமான்னு சொல்லி நினைக்க கொண்டிரு. சிறையிருப்பை போல இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். காதா ஆண்டவர் உங்களை நினைத்து பார்க்கிறார். ஆண்டவருக்கு சிறையிருப்பை மாற்ற போறா. சோமநாதன் அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உனக்கு ப்ரொமோஷன் வரும். தேவன் உன்னை மீட்டெடுக்க போறா. யோசேப்பை போல உன்னை வாழ்த்த போறா. சோமநாதன் ஆண்டவரே சோதரா. அப்படியே செய்யறதுக்கா சோதரா. அப்படியே நாம மகிமை பெறட்டப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இயேசுவின் நாமத்தால பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன், அமேன். எந்த சொல்லிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கலங்காதீர்கள். கர்த்தர் பெரிய செய்வார். காட் பிளஸ் யூ. அமேன்.